அரைச்ச அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு வறுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த இதில் வந்து போட்டு வைப்போம். அப்போ தான் நாளைக்கு வந்து அரைச்சிட்டு வரது கரெக்டாக இருக்கும். டைம் தெரியல ஸோ 10 போகுது. அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டோன்னா நாளைக்கு அரைக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து இதுக்கு அழகாக மாற்றணும். எடிட் பண்ணுறதுக்கு வரல யாரும். ஸோ நானே வந்து எடுத்து கொட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் பியூர் பேப்பர் இருக்குது. கொட்டுறதுக்குள்ளே இதில் இருக்கிற பாதாம் கண்ணையெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவேன். பேப்பர் 2 பேப்பர் ஆக்சுவலாக எடுத்து போட்டாச்சு. அடுத்த ஃபைனலாக இவங்க தான் இருக்காங்க. இவங்க எடுத்து போடும்போது ஆசையாக இருக்குது. பாரு, ஆக்சுவலாக நான் வந்து அதிகமாக இன்டேக் வந்து ஹெல்த்தியானதாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிடுவேன். ஏதோ ஒரு சத்தாவது நமக்கு உள்ளே போகும் இல்லையா, அதனால். ஸோ இதில் இன்னும் நீங்கள் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேவா? நான் இப்போ இதில் வந்து 23 ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை தாண்டி வேறு என்னெல்லாம் போடலாம் ஒரு சத்து மாவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணெயெல்லாம் கொட்டி முடிச்சாச்சு. ஸோ இது வந்துருக்கு எவ்வளோ வரும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, கோச்சிக்காதீங்க. நான் இன்னொரு பாதாமும் ஒரு முந்திரி எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறதுனால டக்குன்னு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. சரி, ஓகே, அதிலே போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ.